ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கிரேவி இல்லை, குழம்பு. காலையிலேயே 1 கிலோ இறால் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதை நானே க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தலையை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற வால் பகுதியை நல்லா எடுத்துட்டோம்னா அந்த தோலெல்லாம் வந்துடும்னு மீன்காரக்கா சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சேன், கரெக்டாக வந்தது. நடு முதுகில் ஒரு நைஃபை வச்சு ஒரு கோடு போட்டு அதில் இருக்கிற கருப்பாக ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை நம்ம உருவி எடுத்துட்டோம்னா நமக்கு இறால் கவுச்ச வாசம் இதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா இறாலையும் செஞ்சுட்டேன். நான் கற்றுக்கிட்டதை என் பையனுக்கும் கற்றுக் கொடுத்தேன். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். 2 பேரும் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். இந்த நடுப்பகுதி நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி உருவுனிங்கன்னா கரெக்டாக வந்துடுது. இப்போ உப்புக்கல்லும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இறாலை. இப்போ 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு வடிகட்டியில் போட்டு அரைச்சி எடுத்து போட்டுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணிலாம் கீழே போயிடும். சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். அதை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டேன். இப்போ இறால் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன். கிரேடரில் ஆனியனை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிக்கன் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு டொமேட்டோ தான் அதிகமாக போடணுமா, நான் அதிகமாக டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறமேட்டு கசகசா இதெல்லாம் எடுத்து நல்லா கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரிய வச்சுட்டேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து போட்டு அதையும் நல்லா கிளறிக்கிட்டேன். இப்போ நான் சீவன வெங்காயத்தை நல்லா எடுத்து போட்டு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன் வறுவலாக வரும்போது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டேன். இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுமா, இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்குமா. அந்த அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தேன், கரெக்டாக நல்லா வந்தது. சிக்கன் மசாலா எடுத்து போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா கொதித்து வரும்போது இறால் எடுத்து போட்டுக்கிட்டேன். இறால்லே தண்ணி விடுமா, அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இறால்லேருந்தே தண்ணி வரனால இப்போ மூடி வச்சுக்கிட்டேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இறாலில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. குழம்புக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்ல, அதுவே ஊற்றிடுது தண்ணி நிறையா. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு.